வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா இந்த செங்கலை எப்படி ஒட்டிக்கிருச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி செங்கலையே ஒட்டக்கூடிய பவர்ஃபுல்லான கம்மை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதாவது பெட்ரோல் ப்ளஸ் தெர்மாக்கோல் இந்த இதை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான தெர்மாக்கோலை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெட்ரோல் தேவை. இப்போ வேஸ்ட்டான தெர்மாக்கோலை வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமோல நான் பெட்ரோல் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து இதில் பெட்ரோல் ஊற்றுறேன், என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு மேலே நான் பெட்ரோல் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்களா அது எப்படி ஒரு ஓட்டை மாதிரி விழுகுது பார்த்தீங்களா? அது வந்து அப்படியே உருக்கிறோம் பெட்ரோல் வந்து. இப்போ இதை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தெர்மாக்கோலை வந்து பெட்ரோல் வந்து இந்த கொலன்னு ஆக்கிரும். இந்த மாதிரி ஆயிரும், ஒரு பசை மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பசை மாதிரி ஆயிரும். இந்த பசை மாதிரி ஆகிறது தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒட்டுறதுக்கு வந்து பயன்பட போகுது. இப்போ பாருங்கள், பெட்ரோல் வந்து ஒரு ஓட்டையே போட்டுருச்சு, அந்தளவுக்கு வந்து இதை உருக்கிருச்சு. இப்போ வந்து இந்த பெட்ரோலில் வந்து இதில் வந்து தெர்மாக்கோலை வந்து ஆட் பண்ணி இந்த பசையை வந்து இதில் வந்து கிரேட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ வந்து இந்த இதை வச்சுட்டேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான தெர்மாக்கோலை வந்து இந்த மாதிரி உள்ளக்க வந்து போடுங்க. இப்போ வந்து போட்டோன்னே பாருங்களேன், அப்படியே கரைச்சிரும் அது. இப்போ பாருங்கள், அப்படியே கரைஞ்சிருச்சு பாருங்கள். தெர்மாக்கோலே கரைஞ்சிரும். கரைஞ்சது போக அந்த இது கரைஞ்சது கொஞ்சம் பசை மாதிரி இது வந்து கீழே படிஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் நம்மளுக்கு வந்து கம்மா வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அது கீழே படிஞ்சிருச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளதை வந்து உடச்சி உள்ளக்க போட்டு அதை இது பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் தெர்மாக்கோல் வந்து அதிகமாக தான் செலவாகும். அதனால இது வந்து ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி டிவி, அந்த இதில் வேஸ்ட்டான தெர்மாக்கோல்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணுங்கள். இதுக்குன்னு நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இப்போ நான் உடச்சி போடுறேன், எல்லாமே உருக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க, ஏன்னா இது பெட்ரோல் வந்து காற்றுலேயே கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாமே உருகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து பசையை வந்து கிரேட் பண்ண போகிறேன். இப்போ நிறைய தெர்மாக்கோல்ஸை வந்து உள்ளக்க வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே கரையும். கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக கிரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, பசை வந்து நான் ஃபுல்லாக கிரேட் பண்ணிட்டேன். எல்லாமே இது பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இது ஒட்டுற தன்மை வந்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சும்மா நார்மலாக ஒரு நியூஸ் பேப்பரில் தான் நான் ஒட்டி ட்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் போல் எடுத்து இந்த நியூஸ் பேப்பரில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அப்ளை லைட்டாக பண்ண முடியாது, லைட்டாக பட்டனுமே நல்லா பிடிக்குது. நான் ஓரளவு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒட்டிட்டேன். இப்போது ஒட்டினோடனே நான் லைட்டாக எடுத்து பார்க்க போகிறேன். இப்போ ஒட்டினே பாருங்களேன், எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்களேன். வச்ச உடனே ஒட்டிடுச்சு. ஸோ இது வந்து பேப்பரில் நீங்கள் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஒட்டும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மரக்கட்டையில் ஒட்டி ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், மரக்கட்டை. இப்போ இதை பார்த்தீங்களா, கையில் பட்டுருச்சுன்னா பாருங்களேன், கையில் பட்டால் இன்னும் அந்த பிசு தன்மை வந்து ரொம்ப இருக்கும். கையில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போகாது. ஸோ நல்லா ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். அதனால் கொஞ்சம் பார்த்து குச்சியை வச்சு இந்த மாதிரி குச்சியில் எடுத்து பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இதை வந்து இந்த மரக்கட்டையில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து இன்னொரு மரக்கட்டை அதுக்கு மேலேயே நான் வச்சுட்டு வச்சோடனேயுமே தூக்குனா பாருங்களேன், அப்படியே ஒட்டினது தூக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் இதை ரிலீஃப் ஆகிடுது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா ஒட்டும். இப்போயே நல்லா ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் நான் எடுத்துக்கிறேன். செங்கல்லையும் ஒட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் இதில் இந்த கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் செங்கல்னால் கொஞ்சம் அதிகமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
அப்ளை பண்ணியாச்சு. நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண பிறகு செங்கலை வந்து வச்சுருங்க மேலே. இப்போ வச்சுட்டேன். ஓகே, இப்போ வச்சுட்டு ஒரு நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தூக்கி பார்க்கலாம். இப்போ வந்து ஈஸியாக நகட்ட முடியுது. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நல்லாவே ஒட்டிக்கிடுச்சு பாருங்களேன். இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுனாலே பயங்கர பவர்ஃபுல் கம் தான். நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ரொம்ப டைட்டாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது தான் இது ரிலீவே ஆகுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் டைம் ஆக இன்னும் கச்சிதமாக நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த மரக்கட்டையும் நல்லா ஒட்டிக்கிடுச்சு, சூப்பராக ஒட்டிக்கிடுச்சு. இப்போ விழுகவே இல்லை. சூப்பர். இப்போ வந்து செங்கலையும் தூக்கி பார்க்கலாம். இதை வந்து கொஞ்சம் கையில் இப்படி கையில் வந்து ஒட்டினாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்களேன், கையை எடுக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு நூலாக இது வரும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கையை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இப்போ செங்கலையுமே தூக்கி பார்க்கலாம். சூப்பராக தூக்கலாம். கீழே விழுகலை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.